அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய காலேஜ் ரோட் காதலி. அத்தியாயம் 14. மோகன் கல்லூரி சாலையில் நடந்து போய்க் கொண்டிருந்தான். காலை வேளையின் குளுமையோடு காற்று வீசிக் கொண்டிருந்தது. பியர்சன் துரை வீட்டு நம்பரை கண்டதும் அங்கேயே தயங்கி நின்றான். உள்ளே வனஜா இருக்கிறாளா என்று கவனித்தான். இருந்தாள். அவளோடு 2 பெண் குழந்தைகள் இருந்தன. இங்கிலீஷில் பேசிக் கொண்டிருந்தன. துரையின் குழந்தைகள் பமீலா, லிண்டா. பச்சை கவுன், கிரீம் கலர் சட்டை அணிந்திருந்தனர். சர்ச் பார்க் கான்வென்ட். 8:30 மணிக்கு டிரைவர் கண்ணப்பன் வருவான். வந்ததும் அதட்டல் போட்டு அவசரப்படுத்துவான். அவன் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். தான் இந்த வீட்டின் துரை என்று அவனுக்குள் நினைப்பு. 6 வருஷ சர்வீஸ். பியர்சன் துரை அவனுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்து விட்டிருந்தார். துரை ஊரில் இல்லை. நாய்க்குட்டி வாங்கி வர பெங்களூர் போயிருந்தார். துரைசாணி 3 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டாள். ஹார்ட் அட்டாக். போன வருடம் அல்சேஷன் சீசர் போய்விட்டது. துரைக்கு லவ்டேல் பக்கம் டீ எஸ்டேட் இருந்தது. அங்கே ஒரு பங்களா. இவர் அங்கே போகும்போதெல்லாம் ஆங்கிலோ இந்திய பெண்ணொருத்தி அந்த பங்களாவுக்கு வந்துவிடுவாள். டீ டேஸ்டர் ஜாக்சனின் மகள். துரையும் அவளும் விஸ்கி குடித்துக்கொண்டு கட்டிப்பிடித்துக்கொண்டு ரொம்ப ஜாலி. மோகன் வாசலில் தயங்கி நிற்பதைக் கண்ட வனஜா விரைந்து வந்து கேட்டை திறந்து, வாங்க என்றாள். நான் இருக்குதா? இல்ல, உள்ள வாங்க. துரை இருக்காரா? பெங்களூர் போயிருக்காரு. துரைசாணி? அவங்க இறந்துட்டாங்க. உள்ளே போனான். குழந்தைகள் புதுமுகம் மோகனை பார்த்துவிட்டு பின்பக்கம் போய்விட்டன. பங்களா பெரிதாக இருந்தது. காம்பவுண்டுக்குள் மரங்கள் ஆகாசத்தை அளந்து கொண்டிருந்தன. கேட்டிலிருந்து பங்களா போர்ட்டிகோவை அடைய ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருந்தது. வனஜா துல்லியமாக பளிச்சென்று இருந்தாள். கை நகங்களில் துளி அழுக்கு இல்லை. பற்கள் வெண்மையாக இருந்தன. கழுத்தில் ஒரே ஒரு மெலிதான செயின் தெரிந்தது. போர்ட்டர் மகள் என்று சொல்ல முடியாதபடி ரொட்டி வெண்ணெய் சாப்பிடும் புஷ்டியும் மேனியும் உடம்பில் தெரிந்தன. மோகன் வராந்தாவிலிருந்த பரம்பு நாற்காலி ஒன்றில் உட்காரப் போனான். உள்ள வந்து உட்காருங்க என்றாள் வனஜா. அந்த அழைப்பில் எல்லாம் இருந்தது. உள்ளே போய் டீ கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த பங்களாவுக்கே அவள்தான் எஜமானி போல் நடந்து கொண்டாள். மிளகாய் மில் நெடி, ஓசை, ரத்தம் 2 பேர் நினைவிலும் தோன்றின. பல்ராம சொன்னாரு, என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் என்றாள். அது என் கடமை. அநியாயம் நடக்கிறப்போ அதை எப்படி கண்ணால பார்த்துக்கிட்டு நிக்க முடியும்? நானே உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. பலராமன் பணம் கொடுத்தான். நீ கொடுக்க சொன்னதா சொன்னான். அதை திருப்பி கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன். வேணாம், சைக்கிள் வாங்கத்தான் கொடுத்தேன். என்னால தானே சைக்கிள் போச்சு. கச்சிடம், போலீஸ்ல சொல்லியிருக்கேன். தோ பணம். ஏன் வாங்க மாட்டீங்களா? ஒரு நாள் கிருபானந்த வாரியார் கதைக்கு போயிருந்தேன். ஒக்க மாட்டா, ஒக்க பானம், ஒக்க பத்னின்னு ராமனை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் ராம இல்ல, ஆனா அந்த மாதிரி நடந்துக்க ஆசைப்படுறேன். பேச்சு தவற மாட்டேன். அதே மாதிரி சைக்கிளை மாத்த மாட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனா பெஞ்சாதியையும் மாத்த மாட்டேன். தமாஷா பேசுறீங்களே. யார கட்டிக்க போறீங்க? கட்டினா உன்னை கட்டிக்குவேன். இல்லாட்டி கட்சி வரைக்கும் ஒண்டி கட்டியாவே வந்துருவேன். அம்மா இல்லையா? இருக்காங்க. வயசாச்சு, கண்ணு தெரியாது. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? வனஜா கேட்டாள். நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்கற. சிரித்தாள். டீ சாப்பிடுங்க, ஆறப்போகுது. மழுப்பிரிய. துரை வந்ததோ நேர்ல வந்து பார்த்து பேசுங்க. அவர்தான் முடிவு செய்யணும். பயமாகுதே. ரொம்ப நல்லவரு. சுத்தமா தமிழ் பேசுவார். நான் சொல்லி வைக்கிறேன். யோக்கியமான ஆளுங்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு அப்பா அம்மா இல்லையா? அம்மா இல்ல. அப்பா எக்மோர் ஸ்டேஷன்ல போர்ட்டரா இருக்கார். அவர் சம்மதம்? துரை சம்மதிச்சா போதும். அவர் சம்மதிச்சா மாதிரிதான். அடுத்த வாரம் வரேன். மோகன் எழுந்தான். உள்ள வாங்க, கிச்சன்லாம் பார்த்துட்டு போகலாம். மோகன் அவள் பின்னோடு சென்றான். துரைக்கு நான் தான் ஆக்கி போடணும். மட்டன் பிரியாணி, ஆம்லெட், டர்க்கி புலாவ் எல்லாம் செய்வேன். அவனுக்கு நாவில் ஜலம் ஊறியது. கிச்சனை பார்த்தான். வாஷ் பேசினும் வெண்மையான செராமிக் டைல்ஸும் பளபளத்தன. இடம் துப்புரவாக இருந்தது. டைனிங் டேபிள் மீது ஸ்பென்சர் ரொட்டிகள் வலைக்குள் சிறை புகுந்திருந்தன. ஜெர்மன் சில்வர் சால்ட் பெப்பர் குப்பிகள் துவாரங்களோடு நின்றன. சுவரில் துரைசாணியின் படம் இருந்தது. முள்கரண்டிகள், கத்திகள், என்னென்னவோ உபகரணங்கள். கண்ணாடி அலமாரிக்குள் கருப்பு நிற 3X பாட்டில், ஜானி வாக்கர், ரெட் லேபிள் எல்லாம் தெரிந்தன. நீங்க சாப்பிடுவீங்களா? வனஜா கேட்டாள். தொடமாட்டனே. நீ? சிச்சி.
குழந்தைகள் 2 பேரும் பிங் பாங் ஆடிக்கொண்டிருந்தன. அங்கிருந்து கார் ஷெட் பக்கம் போனார்கள். துரை பென்ஸ் எடுத்துக்கொண்டு போயிருந்தான். ஷெட்டில் ஃபியட் இருந்தது. குழந்தைகள் கான்வென்ட் போய் வர. ஒரு மூலையில் இரும்பு சாமான்கள், நாய் சங்கிலி. மேல வாங்க. பின்தொடர்ந்தான். அங்கே ஓர் அறை முழுவதும் துரையின் மிருகவேட்டை சாதனங்கள் இருந்தன. செத்துப்போன புலி ஒன்று கண்ணாடி கூண்டுக்குள் உயிருள்ள புலி போல் செய்து வைக்கப்பட்டிருந்தது. சுவரில் மான் தலைகள் மட்டும் விழித்துக் கொண்டிருந்தன. நீள துப்பாக்கிகள் இருந்தன. இதெல்லாம் துரை வேட்டாடினதா? ஆமா. மாடியிலிருந்து இறங்கி வந்தார்கள். அப்போதுதான் டிரைவர் கண்ணப்பன் வாசலிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருந்தான். வனஜாவும் மோகனும் மாடியிலிருந்து இறங்கி வருவதை சந்தேகத்தோடு பார்த்தான். கார்பரேட்டரை சரி செய்து குத்தவன் ஓட்டேரி ஆளு. இவன் எங்க இங்க வந்தா? ஓஹோ, பசங்க ரெடியா என்று வரும்போதே அதிகாரம் செய்து கொண்டு வந்தான். மோகனை பார்த்து ஒரு முறைப்பு முறைத்து, யாரிவன் என்று கேட்டான். தெரிஞ்சவர்தான், நான் தான் வர சொல்லியிருந்தேன். துரைய பார்க்கணும்னு வந்தாரு என்றாள் வனஜா. அவர் ஊர்ல இல்லாதப்பவா? எதுக்கு என்று பண்பில்லாமல் கேட்டான் கண்ணப்பன். மோகனுக்கு கோபம் வெடித்தது. மரியாதையா பேசியா? நான் யார் தெரியும்ல? தெரியுதே, நீ ஒரு ரவுடி. மோகன் அவன் மீது வேகமாக பாய்ந்தான். தன் இரும்பு கரங்களால் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். வயிற்று பக்கமாக இடுப்பில் எட்டி ஓர் உதை விட்டான். கண்ணப்பன் அப்படியே மல்லாந்து கீழே விழுந்தான். வாயிலிருந்து லேசாக ரத்தம் பெருகியது. எழுந்திருக்க முயன்றான். முடியவில்லை. ஜாக்கிரத, நாக்கு அடக்கி பேசு, எலும்பை எண்ணிடுவேன் என்று உரிமை விட்டு வாசலை நோக்கி நடந்தான் மோகன். அத்தியாயம் 15. ஆளு சிட்டில இல்ல, அந்த பொண்ணோட வெளியூர் போயிட்டு இருப்பான்னு தோணுது என்றான் ஹெட் கான்ஸ்டபிள். அதெப்படி தெரிஞ்சது? முதல்ல டாக்ஸி ஓனரை போய் பார்த்தேன். ராயபுரத்துல இருக்காரு. துளசிங்கம் 3 நாளைக்கு முன்ன வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானா. 300 ரூபாய்க்கு மேல பணம் பாக்கியான். கேட்டதுக்கு 1 வாரத்துல வந்து கட்டுறேன்னு சொல்லியிருக்கானா. எங்க போனானா? உடம்பு சரியில்லை, மார்வலின்னு சொல்லிட்டு போனானா. அது பொய்யாதான் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு போறது அவன் வழக்கம்தான்னாரு. அப்புறம் அவன் அட்ரஸை கேட்டு வாங்கிட்டேன். தேனாம்பேட்டை முருகன் கோவிலண்ட வீடு. நேரா அங்க போய் விசாரிச்சதுல வீட்டுக்கு வந்து 10 நாளாச்சுன்னு அழுவுறாங்க. யாரு? பொஞ்சாதி. போட்டோவை காட்டி அந்த ஆந்திரா பொண்ணை தெரியுமான்னு கேட்டியா? கேட்டேன் சார். பார்த்துட்டு முழிக்கிறாங்க. யாருன்னே தெரியல. எக்மோர் ஸ்டேஷன் பக்கம், வால்டாக்ஸ் ரோடு பக்கம் உள்ள சின்ன சின்ன ஹோட்டலெல்லாம் தேடிட்டேன். ஆளை காணோம் சார். எங்கய்யா போயிருப்பா? இந்த மாதிரி கேஸெல்லாம் எங்கேயும் போகாது சார். பெங்களூரு, மைசூர் பக்கம்தான் வழக்கமாக போவானுங்க. கையில் இருக்கிற காசு தீந்ததும் திரும்பிடுவானுங்க. எனக்கென்னவோ இன்னும் 2 நாளில் வந்துருவாங்கன்னு தோணுது சார். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களேயா, என்ன செய்யலாம்? மோகன் தான் சொல்லியிருக்கானே, எப்படியும் பிடிச்சிட்டு வந்துடுவேன்னு. ஏயா, ஹெட் கான்ஸ்டபிளா இருந்துட்டு வெக்கமால? மோகன் பிடிச்சிட்டு வருவாங்கிறியே. அவன் பிடிச்சிட்டு வந்த அப்புறம் நீ என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்துவ போல இருக்குது. நீங்கள்லாம் ஏழைங்க யாராவது ரோட்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்கள பிடிச்சிட்டு வருவீங்கயா. அதுக்கு தான் லாய்க்கு. ஷெரீஃப் கோபமாக பேசிவிட்டு ஜீப்பில் ஏறி போய்விட்டார். அத்தியாயம் 16. வெளியூர் போயிருந்த பியர்சன் துரை மறுநாள் வந்துவிட்டார். பமீலாவும் லிண்டாவும் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஷெட்டில் ஃபியட் தெரிந்தது. கண்ணப்பனை காணவில்லை. மணி 11 ஆகியும் அவர்கள் கான்வென்ட் போகாமல் விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு துரைக்கு ஆச்சரியமாயிருந்தது. டிரைவர் எங்கே? நீங்க ஸ்கூல் போகலையா? ஏன் கேட் திறந்து கிடக்குது என்று கேட்டார் துரை. டிரைவர் வரலே. நேத்து இங்க மோகன் வந்தான். மோகனுக்கும் டிரைவருக்கும் பெரிய ஃபைட் நடந்தது. கண்ணப்பனுக்கு நல்ல அடி. அப்புறம் வனஜா கிட்ட வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் வரவே இல்லை. டாடி, நாய்க்குட்டி வாங்கி வரலையா? இல்ல, நல்ல குட்டியா கிடைக்கல. வனஜா எங்க? கிச்சன்ல இருக்குது. வனஜா கண் கலங்கியபடி ஹாலுக்கு வந்தாள். மோகனை கல்யாணத்தில் சந்தித்தது, மிளகாய் மில்லில் நடந்தது, கண்ணப்பனுக்கும் அவனுக்கும் நடந்த சண்டை பற்றி எல்லாம் ஒன்று விடாமல் எதுவும் மறைக்காமல் துரையிடம் கூறினாள். சரி, மோகன் எதுக்கு இங்க வந்தான் என்று துரை சாதுரியமாக ஒரு கேள்வியை போட்டார். சைக்கிள் பணம் திருப்பி கொடுக்க வந்தாரு. உன்னை லவ் பண்றானா? வனஜா பதில் கூற வெட்கப்பட்டாள். கண்ணப்பனுக்கும் அவனுக்கும் எப்படி சண்டை வந்தது? மோகனை மாடிக்கு அழைச்சிட்டு போய் நீங்க வேட்டையாடின அனிமல்ஸை காமிச்சேன். டீ கொடுத்தேன். கல்யாணம் செய்துக்கிறியான்னு கேட்டாரு. துரைய வந்து நேரில் பார்த்து பேசுங்க, அவர் என்ன சொல்றாரோ அப்படி நடக்கும்னு. உங்களை பார்க்கறதுக்கு பயப்பட்டாரு. துரை ரொம்ப நல்லவர், பயப்பட தேவையில்ல. உண்மை பேசினா சந்தோஷப்படுவார்னு சொன்னேன். சரின்னு தலையாட்டிக்கிட்டே கீழே வந்தாரு. கண்ணப்பன் அப்பதான் உள்ள வந்தான். மோகனை பார்த்துட்டு மரியாதை இல்லாம பேசினான். ரவுடின்னா அவருக்கு கோபம் வந்துருச்சு.
கீழே உதைச்சு தள்ளி புரட்டி எடுத்துட்டாரு. வாயில கொஞ்சம் ரத்தம் கூட வந்துருச்சு. இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லிப்பாரு, எலும்பை எண்ணிடுவேன்னாரு. அவர் போனப்புறம் அடிப்பட்ட நாய் மாதிரி கத்திக்கிட்டு என்கிட்ட வந்து வம்பு செஞ்சான். என் கைய பிடிச்சு இழுத்தான். எனக்கு பயமா போயிடுச்சு. ரூமுக்குள்ள புகுந்து கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கிட்டேன். இங்கிருந்த ரம் பாட்டில எடுத்து அப்படியே ராவா குடிச்சிட்டு கீழே சரிஞ்சு கிடந்தான். குழந்தைங்க பயந்துடுச்சு. நான் என்ன செய்யறது? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். உங்களை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சும்மா இருந்துட்டேன். பெங்களூருக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன். நீங்க கிளம்பியாச்சு. நாங்க கேட்ட உள்பக்கம் பூட்டி வச்சிருந்தேன். இப்பதான் மீட்டர் பார்க்கறவங்க வந்தாங்கன்னு திறந்துட்டு உள்ள வந்தேன். அப்புறம் டிரைவர் எழுந்து போயிட்டானா? 4 மணிக்கு எழுந்தான். மோர் கேட்டான். இல்லன்னு. சோறு போடுன்னா அதுவும் இல்லன்னு. மறுபடியும் விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு உன்னை நான் அப்புறம் வந்து என்ன செய்யறேன் பாருன்னுட்டு விஸ்கி பாட்டில கையோட எடுத்துட்டு போயிட்டான். சி, போடா வெளிய. துரை வரட்டும், உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு. நாடி செய்வ, நான் செஞ்சிருவான் துரை. நாடு விட்டு நாடு பிழைக்க வந்தவன் தானே அவன். நீ அவனுக்கு வப்பாட்டி என்றான். பிளடி பாஸ்டர்ட், அப்படியா சொன்னா என்று பூட்ஸ் காலால் தரையை தேய்த்தார் துரை. அவர் அழகிய முகத்தில் செந்தூரம் பரவியது. தொடரும். கதையாலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.